சீரியஸா பேசுறானே இவன் சீரியஸா இருப்பான்னு யோசிப்பீங்க. பட் இங்க ஃபுல்லா காமெடி பண்றது இவன் தான். Sara Sarita, have you ever been to this house before? So அவங்களோட நம்பர் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாரிஃபிக் நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். கணேஷ் வந்து இந்த பிரேக்கோட கம்யூனிகேட் பண்ண போறான். Hey guys, welcome back to our channel. நான் உங்க பேர் ஜெனிஃபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு கோஸ்ட் சேலஞ்ச் பார்க்க போறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. Actually 4 months ஆச்சு. இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியா வந்து 4 monthsக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஒரு கோஸ்ட் கண்டென்ட்டோட வந்திருக்கேன். எனக்கு வந்து ஹாரிஷ் இல்ல, ஒரு பயத்துக்கு துணைக்கு ஆள் இல்ல அப்படினால சோ ஒரு கோஸ்ட் வீடியோக்காக ஒரு கோஸ்டே இன்வைட் பண்ண போறோம். Let's welcome Ganesh the ghost. Once upon a time. அந்த கோஸ்டா மாத்திட்டானே சாரா. ஜோக் இல்லையா? So yeah, ரெண்டு சேலஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு வந்து ஒரு 2 minute வீடியோ மாதிரி வரும், இன்னொன்னு வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவா வரும். I'm waiting. இன்னொன்னு என்னன்னா இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து அவங்க சொன்ன 4 மாசமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. 4 மாசமா நாங்க வந்து ஒவ்வொரு தடவை வரோம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு தடங்கள். போன வாட்டி வரும்போது அவங்க வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. அந்த டைம்ல உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவன் சொல்றாங்க ஒரு மாதிரி தடங்களா இருக்குடா கணேஷ், வேணாண்டா பேய் வீடியோ எடுக்கும்போது தடங்களா வருதுன்னு சொல்லி பயந்து மாதிரி இன்னைக்கு காலைல பார்த்தா மோட்டர்ல தண்ணி வரல, என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல கேமரா ஒர்க் ஆகல, மெமரி கார்டு ஒர்க் ஆகல, மெமரி கார்டு கரெக்ட் ஆயிருச்சு ஏதோ ஒண்ணு. சரி ஓகே, என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சோ ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க and கூட பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் next video notification வரும். எப்படி நேரத்துல ஸ்கிப் பண்ணிர டபுள் டாப் ரெண்டு தடவை டைப் பண்ணிருப்பாங்க. எப்ப என்ன சேலஞ்ச் அந்த இது வரும். இல்ல அதனால இவ்வளவு ஃபாஸ்டா பேசுறேன். அவங்க ஒரு டைப் டேப் பண்ணும்போது மொத்தமா முடிஞ்சிரும். வீடியோக்கு லைக் கொடுங்க, எங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து சாரா சரிட்டா அப்படிங்கற சேலஞ்ச் பண்ண போறோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. and 2 பேர் இருந்தா மட்டும் இந்த சேலஞ்சே பண்ண முடியும். அப்பதான் கோஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கு மட்டும் உயிர் போனா ரொம்ப கஷ்டம், நீங்களாம் ரொம்ப எம்ஜே ஃபேமிலியை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னால சரி பலிக்கடாவா இன்னொரு உயிர் சேர்ந்து போட்டோம் அப்படின்னு தான் நான் கூப்பிட்டுருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சோ இந்த சேலஞ்ச்ல வந்து we need 2 coins and 2 people. சோ அந்த 2 காயின் இங்க இருக்கு. 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துக்கணும். 2 பிளேயர்ஸ் இல்ல, ஓகே 2 பேரும் ஆப்போசிட்ல உட்காந்து காயினை கையில வச்சுக்கணும். இதுல வந்து நம்ம தலைக்கு பின்னாடி இப்படி தூக்கி போடணும். 2 ஹெட் வந்துச்சுன்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும், சாரா சரிட்டா ஆர் யூ ஹியர் அப்படின்னு கேட்கணும். 2 ஹெட் வந்துச்சுன்னா அவங்க இங்க இருக்காங்க அர்த்தம். 2 டெய்ல் வந்துச்சுன்னா அவங்க இங்க இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இல்ல, ஒரு டெய்ல் ஒரு ஹெட் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா மேபி அப்படின்னு அர்த்தம். சோ இன் கேஸ் எஸ் மேபின்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு வரதான். ஆமா இதுதான். ஆனா அந்த இது பட் நம்ம இந்த கேமை விட்டு வெளியில போனோம்னா கண்டிப்பா வந்து சாரா சரிட்டா கேன் வி லீவ் ஃப்ரம் த கேம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். 2 ஹெட் வந்து எஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளில வர முடியும். இல்ல அந்த கேம் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இல்ல பேய் இந்த ரூம் விட்டு வெளில போகாதுன்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. அந்த ரியல் பேய் காட்டுவா அங்க பாருங்களேன். அது பாருங்க காஞ்சுரிங்ல வந்த பேய். அந்த பொண்ணு கியூட்டா இருக்கு. ஜெனியாக்கா கியூட். பாத்தியா, இதுதான் கர்மா இஸ் பூமர் அங்கிள். இவனுக்கு ஒரு வீடியோல சொல்லி கொடுத்தே எனக்கு ஆயில் முடிஞ்சிருச்சு. சாரா வேலையை காட்டுது गाइस. சாரா வேலையை காட்டுது. So let's start. இது வந்து 333 அந்த மாதிரி சேலஞ்ச் இல்ல புரியல. 3:33 AM சேலஞ்ச் பண்ண வேண்டியது. சோ இப்போ டைம் பாத்தீங்கன்னா 3:31 ஆகுது. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். சோ இப்போ வந்து இப்படி கையில வச்சுக்கணும். கையில வச்சிட்டு நான் தூக்கி போடணும். அந்த மேல தூக்கி போடணும். எனக்கு கடைசி வரைக்கும் என்ன சேலஞ்சுன்னு தெரியல. பட் எவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம், குழந்தை கூட புரிஞ்சிருக்கும். ஆனா இவன் வந்து அப்ப வேற அது யோசிச்சு நான் அந்த டைம்ல சும்மா தலையாட்டணும்ன்ற என்னோட இமேஜினேஷன் இருந்துச்சு. நான் பேசுனதை யோசிச்சுட்டே இருந்தேன், மறந்துட கூடாது அப்படின்ட்டு. யாரா நீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கணும். சோ நான் क्वेश्चन கேட்றேன், அதுக்கு அப்புறம் அப்படி தூக்கி போடு. சீரியஸா இருங்கடா, பேய் விளையாட்டு. நீ சும்மா விளையாட்டுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது ஒன்று வந்துடும். சீரியஸா பேசுறானே இவன் சீரியஸா இருப்பான்னு யோசிப்பீங்க. பட் இங்க ஃபுல்லா காமெடி பண்றது இவன் தான். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பேய் கிட்ட நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டா இந்த கேமே விளையாட முடியும். சோ பெர்மிஷன் கேட்டலாம். கையில வச்சுக்கோ. சாரா சரிட்டா let us enter this game. காயினை காணோம். எனக்கு ஏதோ மறந்துட்டேன் டக்குனு. ஹெட்டுடா. எனக்கு டெய்ல். அப்பனா மேபி நீங்க என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆகலாம் நினைப்பே ஓடிடுங்க அப்படின்னு. நாங்க தைரியசாலிங்கனால we are going to enter. எல்லாரும் பயந்தவனா இருக்காங்க. ஐயா சாரா சரிட்டா are you here? உன் காயின் என்ன வந்திருக்குன்னு பாரு. என்னடா சுத்தினே இருக்கு. ஹெட். எனக்கு டெய்ல். அப்பனா மேபி நான் இங்க தான் இருக்கேன்
ஏன்க்கா பயமுத்துறீங்க? கரெக்டா ஹெட் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ மேபினா அவங்க இங்க இருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சாரா சரிட்டா, கேன் வி ஃபீல் யுவர் பிரசன்ஸ் ஹியர்? பிரசன்ஸ் நீங்க இருக்கிறதுக்கு ஏதாவது எங்க கிடையாது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். உனக்கு என்னடா? டெய்ல் சொல்லடா. அப்படின்னா மேபி இப்போ என்னன்னா இடி அடிக்கிற சவுண்டு, பாட்டில் உழுற சவுண்டு, இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு இந்த வீடியோல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, வேணும்னே பண்ணாரா? வேணும்னே பண்ணாரா? ஆல்ரெடி பயத்துல மேபின்னு வரதே பயமா இருக்கு. ஃபர்ஸ்டே நோனா இந்த சேலஞ்சே முடிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. எனக்கு வேற உச்சா வருது. போகணும். இல்ல பொறுமை போகலாம், அங்க வந்து உட்கார்ந்துற போது. ஆமா, பாத்ரூம்ல தான் மோஸ்ட்லி அது ஒலாப்புற டைம், இடம் டைம் எல்லாமே. ஓகேவா? சோ அதனால போத்தவல. இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்குது? ஏய், முதுகுல ஏதாவது மார்க் இருக்குனா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன ஆச்சு? நிஜமா ஒரு எனக்கு வயித்தெல்லாம் வலிக்குது. ஏதாவது மார்க் தான் போடும், மத்தபடி ஒண்ணும் பேய் பண்ணாது. நல்ல பேய் தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சாரா சரிட்டா, நீங்க சரிதா, மாரா கவிதா, சிரிச்சா டென்ஷன் ஆறோம்க்கா. இல்ல ஒரு பேய் சும்மா இரு, நான் வந்துற போது. இவன் பேர் வைக்கிறான், இந்தியன் நேமா வைக்கிறான். சாரா சவிதாவா? சவிதாவா? சரிதா. சவிதா. என்ன சவிதா. சவிட்டா. சாரா சவிதா. சவிதாவா? சவிதா. சரிட்டா கிடையாதா? சாரா சரிட்டாடா. ஐயோ, உன்னால பேரே மாறிடுச்சா? சாரா சரிட்டா. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சாரா சரிட்டா, யூ ஆர் a bad spirit. எனக்கு டெய்ல். எனக்கும் டெய்ல். அப்பனா she is not a bad spirit. அதனால ஒரு பேய் கூட உட்காந்து விளையாடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்ம கூட ஒரு பிளேயரா வந்து ஜாலியா விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல பிள்ளை அது பிள்ளை. ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னா அவங்க நல்ல இதுல இருக்கும் போது நம்ம வெளில போயிடலாம்னு நினைக்கிறேன். ஷால் வி கெட் அவுட் ஆஃப் த கேம்னு கேட்கவா? இப்பதான் ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள எப்படி வெளில போறது? வேற ஏதாவது கேட்கணும். என்ன சாரா சரிட்டா, you did a committed suicide. சிரிச்சாதேக்கா. சூசைட் பண்ணிருந்தா அது நம்ம அவ்வளவுதான். உங்க இல்லைங்க. ஏன் காய் தான் காது? ஏய், இது ஏன் காயின்றா? ஐயோ, இந்த பாரு. அது இருக்கு டெய்ல். மேபி. ஆஹா, துணியா தூக்குல போட்டுருக்கேன். என்ன பண்ணலாம்? சரி, கேம் விட்டு வெளில போ, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன் வெளில போறதுல பயந்து சாவுறீங்க? சரி, என்ன क्वेश्चन கேளு. நீங்களே கேளுங்க. என்னைய கேட்க சொல்றீங்க? பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. சாரா சரிட்டா, have you ever been to this house before? அம்மா வாங்கலடா அடி. அப்பா இங்க தான் இருக்கு. அப்படி இல்ல, தெரியாம திரும்ப அடிச்சிருச்சு உடனே ஹெட். ஐயோ, மேபி. உங்க அம்மா அப்பவே சொன்னாங்கக்கா. இல்ல திருப்பி கேட்டு ஏதோ பாப்போம். கிறிஸ்டியன் பொண்ணு வந்துச்சு. மேபின்னு வேற வருது. திருப்பி ஒரு அடி கேட்டு பாப்போம். ஓகே. ப்ளீஸ் கன்ஃபார்ம். சாரா சரிட்டா, ப்ளீஸ் கன்ஃபார்ம் தட் you have ever been to this house. டெய்ல். எங்கடா? அடச்சை. அங்க டெய்ல். அப்படினா நோ. நோவா? மேபின்னு பயமுத்துற. எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? லூஸ் இல்லனே, மென்டல். எப்படி கேம் விட்டு அழகா போறேன்னு பாரு. சாரா சரிட்டா, shall we end this game? எஸ் சொல்லுச்சுனா போய் தூங்கலாம் டக்குன்னு. என்னோட தோதாண்டா இருக்கு. எந்திதா உங்களுக்கு எங்க? தோ இருக்கு. நோ. ஐயோ. சரி மறுபடியும் நான் கேட்கறேன். இவ்வளவு நேரம் ஜாலியா தான் இருந்துச்சு. சாரா சரிட்டா, shall we end the game? கொஞ்சம் தூங்கணும். அக்கா சட்டைக்குள்ள போயிடுச்சுக்கா. இதை அப்படியே எடுத்து கீழே போட்டுறேன். இப்படி சுத்துது. டெய்லு. அங்க என்ன? டெய்லு. நீங்களே பாருங்க, இங்கேயும் டெய்ல். என்னடா ஏதோ உழுவுது? இங்கேயும் டெய்லு.
ஐயோ சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா கீழே ஊந்துருக்கும் ஏதாவது ஒண்ணு அது போய் தூங்க அது எஸ் சொல்ற வரைக்கும் போக முடியாது. நீ சும்மா காது நான் இப்ப போடுறேன் பாருங்களா டீடைல் தான் உள்ளது. சரி ஒரு 10 சரி ஹெட் வை அப்பனா என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல். சாரா சரிட்டா ஆர் யூ அவைலபிள் இன் திஸ் ரூம்? அவைலபிள்லாம் கேக்குறீங்கக்கா இருக்குன்னா எஸ்ன்னு போறீங்க. காத்துல இஃபான் போறம்போக்கு நீ தானே பண்ண காத்துலடா ஒரு காத்து அடிக்கலையாக்கா இங்க ஏசியா டுபாக்கு ஒரு ஏசி. சரி காய் என்னங்கடா உனக்கு என்ன சொல்லிருக்கு? எனக்கு என்ன இது என்னன்னே புரியல ஆனா ஏதோ எட்டு காட்டி இருக்கு. எஸ் ஓகே 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா விளையாட்டுக்கு பண்ணுது. நான் பண்ணுறேன் எடுத்து நானே தூக்கி போடலாமா? நீ தான் முடியாது அது 2 பிளேயரை சொல்லாருது. வரல போதும் இது வேணா நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா ஷால்வி எந்த கேம் கேளு? அக்கா தூங்கணும் அப்புறம் விற்பாயிரும்க்கா. ஏய் பயமா இருக்கா நீ வேற தூங்கிட்டு வேற தூக்கல தூங்குற மாதிரி இருக்கா. அது வேற எஸ்னோட விளையாண்டு இருக்கு நம்ம கூட. ஏய் ஐ அம் ஜோக் டு யூ சாரா சரிட்டா. இல்ல தூங்குமா மேல தூக்கல தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா. என்ன பண்ணுவீங்க? அவள்தான் நான் பரலோகம் போயிருவேன். அவ கூட சேர்ந்து நானும் சுத்தி நிற்பேன். கீழே ஆதர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியலையே. தூங்கி இருப்பான் அவன். திறக்குமா பேய் இல்ல நம்ம பேய் உள்ளதா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லதான் இல்லக்கா ஏசி விளையாண்டு நினைக்கிறேன்டா பேய். இதுதான் சொன்ன ஏசி போடுவேன். கால் மாதிரி ஏதோ கொலுசு சவுண்ட் வேற கேக்குது. செலுக்கு செலுக்கு கொலுசு இல்லை எனக்கு நாய் சவுண்ட் தான் கேக்குது. அது பூச்சி தான் நினைக்கிறேன் கொலுசு சவுண்ட். சைலண்டா கேட்கல ஒரு மாதிரி சரி அமைதியா இருந்தா பயமா இருக்கு. அமைதியா இருக்கனா நீ எண்ணு மட்டும் கேளு. எண்டு அம்மா போதம்மா ப்ளீஸ்மா எங்களை விட்டுருமா. சாரா சரிட்டா அது ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை நீ கேட்கும்போது அதுக்கு மேபி டென்ஷன். ஆமா 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 நீ கேளு நான் ஒரு அண்ணனா தம்பியா நல்லா ரொம்ப பாவமா கேளு. சிஸ்டர் சாரா சரிட்டா ஷால் வி எந்த கேம் முதுகுலயே அடிக்குதுக்கா காயினை வச்சு. ஐயோ எங்கடா ஹெட் உனக்கு ஹெட் மேபின்னு சொல்லிருக்கு. டெய்லி ஓகே அப்ப நான் கேட்டா வொர்க் அவுட் ஆகுது. அப்ப இன்னொரு வாட்டி கேளு முடிச்சிரும். மை டியர் ஃப்ரெண்ட் சாரா சரிட்டா ஷால் வி எந்த கேம் ப்ளீஸ். கொஞ்சம் வந்துச்சுன்னா தூங்க போயிடும் கைஸ். ஏய் எஸ்டா எனக்கு உனக்கு எஸ் மேபிடா இது எப்படின்னா மேபி தலை இது 2 தலை வந்தாதான் என்ன மேபிலே வந்து நிக்கிறான். உங்களுக்கும் இது வந்துச்சு அது எனக்கும் அது வந்துச்சுன்னு நினைச்சேன். தலை வரணும்டா. நெக்ஸ்ட் தலைடா. இப்ப ரெண்டுத்துக்கும் தலை வரணுமா? ஆமா ஆமா தலை வந்தா வின்னா. சாரா சரிட்டா ஷால் வி எந்த கேம் சி ஓகே ஷால் வி எந்த கேம் ப்ளீஸ். இனிமேல் இந்த கேமே விளையாட மாட்டேன். ஹெட் எனக்கு ஹெட் என்னடா காயின ஷோ காக்கா காயின என்ன தோல்ச்சிராதீங்க. ஹெட் சூப்பர் தார்மார் ஹெட். Thank you Sara Sarita. We love you. You are a good spirit. Why talking English? Because you only know English. My room out. Get out. Thank you. என்ன வந்து கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Yes, if you want any adakalam, please contact. No. But now you can leave. I'm very பாவம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? I'm very பாவம். Seriously, I won't do any ghost activities email. Okay. Today onwards, I don't do any haunted activities. I will pray only God. No. God is your enemy, I know. But he is our friend. So we need help. We are also family. No, family means we are all same unity. So don't panic. You can go to Sugisan house. Thank you. Camera. You can go to cameraman house. He is a friendly guy. He will put sorry. Don't panic us. Yes. Panic second. Thank you. Next வந்து செகண்ட் சேலஞ்ச்ல உங்களுக்கு செகண்ட் சேலஞ்ச் வந்து டெலிஃபோனிக் ரிச்சுவல் பண்ண போறோம். 3 தாண்டதுக்கு அப்புறம் தான் கம்பல்சரி பண்ணனும்னு சொன்னாங்க தான் ஃபர்ஸ்ட். ஏன் முடிதான் பேய் முடி மாதிரி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நானே பயந்துட்டேன். எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டியதா இருக்கு.
நார்மலா வர சவுண்ட் கூட ஏதோ பேய் தான் கொடுக்குற மாதிரியே இருக்கு. இல்ல இது ஆக்சுவலி செம்ம டெரிஃபிக்கா இருந்துச்சு. நிறைய பேர் வீடியோ பார்த்தேன். ஸோ இதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, டெலிஃபோனிக் ரிச்சுவல் என்னன்னா, சவுத் கொரியால ஒரு மென்டல் அசைலம் இருக்கு, அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல். அங்க வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ நிறைய vloggers நிறைய ரிசர்ச் பண்ணி அங்க அதை வந்து அப்படியே அபேண்ட் பண்ணிட்டாங்க. அங்க நிறைய இன்னும் அவங்களோட ஆத்மாக்கள்லாம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதான் வேர்ல்டுலேயே ரொம்ப பயங்கரமான ஹாண்டட் பிளேஸ் அண்ட் ஹாண்டட் நம்பர் இருக்க ஒரு இடம். ஸோ இந்தியாவில் ஆக்ரால அதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. திடீர்னு வந்து எல்லாருமே காணா போயிட்டாங்களாம். ஸோ காணா போனவங்க வந்து இறந்துட்டாங்களா, என்ன ஆனாங்கன்ற ஒரு பேக் ஸ்டோரி அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களோட நம்பர் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாரிஃபிக் நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். கணேஷ் வந்து அந்த ப்ரே கூட கம்யூனிகேட் பண்ண போறான். நான் நிறைய கணேஷ் கால் பண்ணுவான்னு சொன்னா போறல, கம்யூனிகேட் பண்ண போறானா? ஐஸ் ஓகே. இல்ல குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் நினைச்சேன் சரி ஏதோ பேய் நம்பரா இருந்தாலும் சரி கால்ல பேய் நான் கால் எடுக்காதா சொல்ல 3 மணிக்கு தான் அந்த பேய் இருக்குமா? இல்ல அது அப்படி சொல்லுவாங்க. இல்ல 3 மணி என்ன அந்த பேய் இந்த ஜியோ சிம் நான் என்ன சொல்றேன், நான் வந்து 3 o'clock கால் பண்றேன், நீ நாளைக்கு மார்னிங் ஒரு வாட்டி கால் பண்ணி பாரு. பேய் இப்ப ஃபோன் ட்ரூ கலர்ல போடுறவா யாருன்னு பாக்குறவா? எனக்கு ட்ரூ கலர் இதுல இல்ல, பட் லெட்ஸ் ட்ரை. இது நான் பார்த்த வீடியோலாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி இது கேண்டில், ஒரு கையில கேண்டில் வச்சுட்டு கால் பண்ணணும்டா. உங்க போன்லயே பண்ணுங்க. ஓகேவா? ரிச்சுவல் உங்க போன்ல தான பண்றீங்க? என் போன்ல தான் பண்ண போறேன். அப்பா ரிட்டர்ன் கால் வரும் அவங்களுக்கு தான். ஏய் ஆமாடா, வேற யார் நம்பர்? என்ன பேசுறது நானு, நீங்க உங்க போன் நம்பர். ஓகேவா? சரி கேண்டில், 2 பேரும் கேண்டில் லைட் ஆஃப் பண்ணி கேண்டில் பிடிக்கணும். கேண்டில் வரியா? ஆமா ரிச்சுவல் இது, அப்பதான் வருவாங்க அவங்க. அந்த அக்கா கேண்டில் கேம்லாம் வேணாக்கா, கையில ஊத்திடுங்க கேண்டில். பேய் வரணும் கூட எனக்கு பயம் இல்ல, கையில ஊத்திச்சுனா அவ்வளவுதான். மேல அந்த போற ஸ்பிரிட்ல தான் அவங்களோட ஃபேஸே தெரியும். ஐயோ வேணாம் சத்தியமா வேணாம். கணேஷ் புகையில மூஞ்சி தெரியுமா? எப்பா செம்மையா இருக்கும். இரு நான் கேட்டேனா? இல்ல வருமா? ஓகே, we are calling the most haunted Indian number. The number you are calling is either switched off or என்ன not switch off பண்ணிட்டு reachable ஓட்டாங்களா? at the moment. பேய்லாம் என்ன ஆஃப் பண்ணுமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுமா என்ன? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. செகண்ட் அந்த நம்பருக்கு ஒரு தடவை போட்டு பாருங்க. The number you are calling is either switched off or not reached. ஏய் எடுக்க டைம் ஆகுதா? ரிங் கூட போலியா? ওয়ার্কিং আসলে আপনি একটি ভুল নম্বর ডায়াল করেছেন। অনুগ্রহ করে ডায়াল করার আগে இருங்க நானே போடுறேன். இல்ல வேற நம்பர் எடுப்போம், காட்டு. ஹிந்தி தெரிஞ்சா கமெண்ட் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். ஹிந்தி மாதிரி கூட இல்லடா அது, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. incoming call is not available on this number. ஓனோ மாறி வருது. Vodafone number you have called is currently switched off. If you are a Vodafone customer, you can வோடஃபோனா? நான் வோடஃபோன்லாம் வரேன். லைட் கிட்ட வைங்கா. ஃபோன் யாரோ எത്ര போறாங்கடா இவனே. யார் நம்பர் இது? ஹலோ 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 Hello. ஜெனிஃபர் இருக்காங்களா? ஜெனிஃபர் ஹலோ ஐயோ பேய் நம்பருன்னு சொல்லிட்டு யாரோட நம்பரோ கொடுத்துட்டாங்க போல இருக்கு. சிறப்பான ஆள் நீ. நான் நார்மலாக வந்து ஒவ்வொரு நம்பராக கால் பண்ணி பார்த்தோமா ஃபுல்லாக சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. ஸோ வேறு வழி தெரியல, ஒரே ஒரு நம்பர் மட்டும் மாற்றி போட்டான், வேறு யாரும் எடுத்துட்டாங்க. 4:30 மணி காலையில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4:30 மணிக்கு ஏதோ ஒரு அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி அவர் ஜெனிஃபர் அசிங்கமா திட்டின்னு இருப்பாரு. பச்சையா இப்போ வந்து ஜெனிஃபர் யாரா அவ அப்படின்னு அசிங்கமா திட்டின்னு இருப்பாரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகே, நாங்க வந்து ஃபியூ அதர் வீடியோஸை பார்த்து வி காட் ஸ்கேம்ட். அவங்க போட்ட பயங்கரமான அந்த ஒரு இதை வச்சு ஓகே இந்த டெலிஃபோனிக் சேலஞ்ச் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணோம். பட் இட் வாஸ் ஸ்கேம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்களே நிறைய டைம் நல்லாவே சூப்பராக எப்படி வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம். லைட்டு போட்டு பேசுகிறோம். ஒரு சேலஞ்ச் நல்லா போச்சு, இன்னொரு சேனல் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பட் ஸ்டில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். அண்ட் நான் எப்பயும் பண்ணுற மாதிரி இந்த ஹாண்டட் ஹாரிபிள்
டெரர் கோஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப பயங்கரமா இல்ல, கொஞ்சம் ஃபன்னா போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல நீங்க ஃபன் கோஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்க. எப்படி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ்ல. ஆமா, இவனால பயங்கரமா எடுக்கிற வீடியோவை இவன் காமெடி பண்ணி வச்சிருந்தான். சோ இந்த இப்படி பாக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ஹாரர் சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பிரஸ் பண்ணா ப்ராடக்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏண்டா பாய் சொல்லலாம்னு வந்தேன், நீ முடிச்சீங்கன்னு நினைச்சேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணி வந்து இந்த சேலஞ்ச் சாரா சைட்டா நீங்களும் போர் அடிச்சா ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பண்ணதா இருந்துச்சு. வேணாம், நீங்க பண்ணுங்க, திடீர்னு மேபி வந்தாலும் வரலாம். அவ்வளோ ஆமா, மேபி இருட்டலாம் ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொடுமையா இருக்கும் நினைக்கிறேன். இல்லனா ட்ரையே பண்ணாதீங்க, கொடுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்க பாத்தீங்களா? கொடுங்க, நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். டில் பை பை.